வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகை வராது. அடுத்த ஒரு வாரத்தில் தமிழக அரசு தரும் ரூபாய் 2000 யாருக்கெல்லாம் கிடைக்கும்? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான ஏப்ரல் மாதத்திற்கான உதவித்தொகை அடுத்த சில நாட்களில் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் 3 முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் ரூபாய் 3000 வரை தங்கள் வங்கி கணக்கில் பெறுவது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும். ஏப்ரல் மாதத்திற்கான தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது. அந்த திட்டங்கள் என்னென்ன என்பதை பற்றி இங்கே காண்போம். அதாவது இந்த தொகை அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணம் ஆன பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த மாதம் சுமார் 4 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட்டு வருகிறது. புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோரும் புதிதாக திட்டத்தில் இணைந்துள்ளனர். ஆனால் அடுத்த மாதம் இந்த தொகை வழங்கப்படாது. ஏனென்றால் கடந்த வாரமே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்திற்கான தொகை சேர்த்து வழங்கப்பட்டு விட்டது. இதனால் அடுத்த மாதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது. இதனால் மற்ற 2 திட்டங்களின் கீழ் ரூபாய் 2000 பல்வேறு பயனாளிகளுக்கு வழங்கப்படும். அடுத்தபடியாக புதுமை பெண் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்கப்படும். பயனாளிகள் இளங்கலை படிப்பு படிக்கும் வரை இந்த உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். மாணவிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை. அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. அதேபோல் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் செயல்பாட்டில் உள்ளது. இந்த திட்டத்தின் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கூடுதலாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது. புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்காக மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை அடுத்த வாரம் வழங்கப்படும். இதன் மூலம் மொத்தம் 3000 ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை பணம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால் மற்ற 2 திட்டத்திற்கான தொகை அடுத்த வாரம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.